அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஹாவுடைய தொழுகை. இந்த துஹாவுடைய தொழுகையுடைய தலைப்பை நான் எடுப்பதற்குரிய முக்கியமான காரணம், சில ஹதீஸ்களை போட்டு கேட்டிருந்தாங்க. இந்த ஹதீஸ்களுடைய அந்த தரம் சம்பந்தமாக, குறிப்பாக துஹாவுடைய தொழுகையுடைய சில ஹதீஸ்களை போட்டு அதனுடைய தரம் சம்பந்தமாக கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் துஹாவை பற்றியும் கொஞ்சம் விளக்க வேண்டும் என்று நினைத்தேன். துஹாவுடைய இந்த தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களில் முதலாவது சில பலவீனமான ஹதீஸ்களை பார்ப்போம். அதுக்கு பிறகு சஹீஹான ஹதீஸ்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலவீனமான தைஃபான செய்திகளில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. இன்னஃபில் ஜன்னதி பாபன், நிச்சயமாக சொர்க்கத்தில் ஒரு வாயில் இருக்கிறது. யுகாலு லஹு அல்-துஹா, அதற்கு என்ன பெயர் சொல்லப்படும் என்றால் துஹா என்று சொல்லப்படும். அதுக்கு பேர் என்ன? துஹா என்று சொல்லப்படும். ஃபைதா கான யௌமுல் கியாமத்தி நாதா முனாதின், கியாமத்துடைய நாளில் ஒரு அழைப்பாளர் என்ன செய்வார்? அழைப்பார். அதாவது ஐனல்லதீன கானு யுதீமூன ஸலாத்தல் துஹா, துஹாவுடைய தொழுகை உலகத்தில் என்ன தொடர்ச்சியாக தொழுது கொண்டிருந்தவர். ஹாதா பாபுக்கும் ஃபதுஹுலூஹு பிரஹ்மத்தில்லாஹ், இது நீங்கள் நுழைய வேண்டிய வாயில், இதனூடாக நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு நுழையுங்கள் என்று செய்தி. இந்த செய்தி எடுத்தீங்கன்னா ضعيفٌ جدًا, அதாவது மிக பலவீனமானது. என்னது? கடுமையான பலவீனம் உள்ள ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. ஷேக் நாசிருத்தீன் அல்பான் ரஹிமத்துல்லாஹி அலைஹி தனது ضعيف الترغيب والترهيب செய்தியை கொண்டு வருகிறார்கள். ஒரு பலவீனமான ஒரு செய்தி. எனவே சொர்க்கத்துக்கென்று வாயில்கள் இருக்கின்றன. நாங்கள் எத்தனை வாயில் படிச்சிருக்கிறோம்? எத்தனை வாயில்கள்? சொர்க்கத்துக்கு எத்தனை வாயில்கள்? நரகத்துனா 7 இல்லைங்களா? சொர்க்கத்துக்கு எத்தனை? 8 வாயில்கள். எத்தனை படிச்சிருக்கிறோம்? 8 வாயில்கள். அப்ப அந்த 8 வாயில்கள் சம்பந்தமாக ஆதாரபூர்வமான நீங்க ஹதீஸ்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது சில பேர்கள் வருகிறது. அர் ரையான் என்று வருகிறது, அஸ்ஸலா வருகிறது, அல் ஜிஹாத் வருகிறது. இது போன்ற பெயர்கள் என்ன செய்கிறது? இடம்பெற்றும் இருக்கிறது. ஆனா இந்த செய்தியை பொறுத்தவரை இது ஒரு முற்றிலும் பலவீனமான செய்தி. அடுத்த செய்தியை பாருங்க. அதாவது யார் ஃபஜ்ருடைய இந்த செய்தியை யார் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, அன் ஸஹல் இப்னு முஆத் இப்னு அனஸுல் ஜுஹனி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. யார் ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்து விட்டு தொழுது விட்டு அப்படியே அதே இடத்துல அவர் உட்கார்ந்து என்ன செய்யறாரு? துஹாவுடைய தொழுகை தொழும் வரை உட்கார்ந்து என்ன செய்யறாரு? துஹாவுடைய தொழுகை எப்ப தொழலாம்? சூரியன் உதித்து ஒரு 15 நிமிடங்கள், ஒரு ஈட்டியுடைய அளவு சென்ற பிறகு ஒருவர் தொழலாம். அப்படி உட்கார்ந்து லா யகூலு இல்லா கைரன், எந்த பாவமான விஷயத்தையும் பேசாமல் நன்மைகளை மாத்திரம் பேசி, அதாவது திக்ர்களை செய்து என்ன சொல்லலாம், உட்கார்ந்து என்ன செய்வாங்க? சில நேரங்களில் வீணான அடுத்தவனை பற்றி புறமெல்லாம் பேசினிப்போம் அந்த இடத்துல. அப்போ என்ன பாவங்களை பேசல அவர், இந்த நன்மைகளை அவர் என்ன செய்கிறார்? நன்மைகளை பேசியவராக, திக்ர் செய்தவராக அவர் அந்த லுஹாவுடைய 2 ரக்காத் அவர் தொழுவார் என்று சொன்னால், அவரது பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். அவரது பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். அபூதாவுதுல பதிவாகிற செய்தி 1287வது செய்தி. இதுவும் ஒரு பலவீனமான செய்தி, ஒரு ضعيفான செய்தி. என்ன? கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் துஹாவுடைய தொழுகை தொழுதால் என்று, அதாவது சுபஹ தொழுகை தொழுது விட்டு யாரும் எந்த ஒரு தவறான வார்த்தையும் பேசாமல் அப்படியே உட்கார்ந்து என்ன செய்கிறார்? அதன் சூரியன் உதித்து ஒரு 15 நிமிடங்களுக்கு பிறகு அவர் துஹாவை தொழுகிறார் என்றால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையால் இருந்தால் மன்னிக்கப்படும் என்ற செய்தி ضعيفான செய்தியாகும். இது ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த செய்திகள் மக்களுக்கு மத்தியில் பரவி கொண்டிருக்கிற சிலவங்க கேள்வி கேட்டாங்க. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தி வருகிறது. யார் துஹாவுடைய தொழுகை துஹாவுடைய 12 ரக்காத்தை தொழுவாரோ, மன் ஸல்லா சின்தை அஷரத ரக்கா, யார் லுஹாவுடைய 12 ரக்காத்தை தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான். இந்த செய்தியும் பலவீனமானது. அபூ தர்தா அறிவிக்கக்கூடிய செய்தி. இதுவும் ஒரு ضعيفான பலவீனமான செய்தி. அப்ப இந்த பலவீனமான செய்திகளை, லைஃபான செய்திகளை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமான செய்திகளை சொல்றேன். முதலாவது துஹாவுடைய தொழுகையுடைய நேரம் எங்களுக்கு தெரியும். எப்போ ஆரம்பிக்குது துஹாவுடைய தொழுகை நேரம்? சூரியன் ஒரு 15 நிமிடத்திலிருந்து நீங்க என்ன லுஹருடைய அதானுக்கு ஒரு 10 நிமிடங்கள் வரை, லுஹருடைய அதானுக்கு ஒரு 10-15 நிமிடங்கள் வரை நீங்க என்ன செய்யலாம்? துஹாவுடைய தொழுகைக்குரிய நேரம். துஹாவுடைய தொழுகைக்குரிய நேரம். துஹாவுடைய தொழுகைக்கு மிக சிறந்த நேரம் எது? சொல்லுங்க. மிகச்சிறந்த நேரம், அதாவது ரசூலுல்லாஹி எப்படி ஹதீஸ் புகாரில சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த ஒட்டக குட்டிகள் அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணம், அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் மணல்ல இருந்து கால்களை உயர்த்தும். மணல்ல இருந்து என்ன செய்யும்? கால்களை உயர்த்தும். அந்த நேரம் துஹா தொழுகைக்கு சிறந்த நேரம். அப்படின்னா எத்தனை? ஒரு 9 மணி 10 மணி அந்த மாதிரி. அப்ப என்ன? சூரியனுடைய சூடு. அப்ப அந்த நேரம் துஹாவுடைய தொழுகைக்கு சிறந்த நேரமாக அந்த ஹதீஸின் ஊடாக நாம் பார்க்கிறோம். அது புகாரில் வரக்கூடிய செய்தி. அடுத்த நறுமையான சகோதரர்களே, துஹாவுடைய தொழுகையில குறைந்த ரக்காத்துகள் எத்தனை? 2 ரக்காத்துகள்.
இதுக்கு உங்களுக்கு ஆதாரம் எந்த ஹதீஸ் என்று சொன்னால், அதாவது புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய செய்திகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது முஸ்லிம்ல பதிவாகிற செய்தி, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், தனது உடலுடைய மூட்டுகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர் சதகா செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சதகா செய்ய வேண்டும், தனது உடலுடைய மூட்டுகளுக்காக சதகா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ் என்ன சதகா, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் சதகா, ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ் சதகா, ஒவ்வொரு அல்லாஹு அக்பர் என்ன சதகா. அதே போன்று அம்ரு பில் மஅரூஃப், ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குறீங்க சதகா, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குறீங்க சதகா, ஒரு தீமையை விட்டு தடுக்கிறீங்க சதகா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இந்த மூட்டுகள் அனைத்துக்கும், அந்த உடலுடைய மூட்டுகள் அனைத்துக்கும் சதகா செய்வதுடைய கூலி கிடைக்கும் எதன் மூலம் என்றால், ரக்அத்தானி யர்கஉஹுமா மினல் லுஹா, லுஹாவுடைய நேரத்தில் தொழக்கூடிய 2 ரக்காத்துகள் மூலம், லுஹாவுடைய நேரத்தில் தொழக்கூடிய 2 ரக்காத்துகள் மூலம் என்ன, அந்த எல்லா சதகாக்களையும் செய்த நன்மை கிடைத்து விடும். அப்ப இந்த ஹதீஸ்ல எத்தனை ரக்காத் சொல்லப்படுது, ரக்அத்தான் 2 ரக்காத்துகள். எனவே குறைந்தது லுஹா எத்தனை ரக்காத், 2 ரக்காத். அடுத்து உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு 3 வசியத்துகளை செஞ்சாங்க. 3 வசியத்துகள், அது அவங்க மரணிக்கும் வரை விடல. என்னென்ன சொல்லுங்க பாப்போம், தூக்கம் வரவங்க சொல்லுங்க, என்னென்னது? முதலாவது விஷயம் என்ன, ஒவ்வொரு மாதம் 3 நோன்புகள், ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு செய்த இந்த வசியத்தை நான் மௌத்து வரை விடவில்லை, மௌத்து வரை விடவில்லை. அதுல முதலாவது சொல்றாங்க ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள். அடுத்து என்ன, லுஹாவுடைய தொழுகை. அடுத்தது வித்ருடைய தொழுகை. அடுத்து என்ன, வித்ருடைய தொழுகை. இதே செய்தியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் இதே வசியத் செய்தாங்க. 2 சஹாபாக்கள். முதலாவது யாரு, அபூ ஹுரைரா. இரண்டாவது அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நானும் மௌத்து வரை இதை விடவே இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த 3 விஷயங்கள் தான், இந்த 3 விஷயங்கள். அதுல எப்படி வருதுன்னா, அதாவது தூங்க முன்னால வித்ருடைய தொழுகை என்று அந்த ரிவாயத்தில் வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது இந்த தொழுகையுடைய சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. லுஹாவுடைய தொழுகையில கூடுதலான எண்ணிக்கை எத்தனை ரக்காத் தொழலாம், எத்தனை விளங்கி வைத்திருக்கிறோம், 8 ரக்காத். 8 ரக்காத் நாங்க எந்த ஹதீஸை வச்சு சொல்றோம், எந்த ஹதீஸ்? ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றியின் போது யாரோட வீட்டில் தொழுதாங்க, உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், 8 ரக்காத்துகள் அந்த லுஹாவுடைய நேரத்தில் தொழுதாங்க என்ற ஹதீஸை வைத்து 8 என்று சொல்கிறோம். ஆனால் சரியான கருத்து என்ன தெரியுமா, முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 1176, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி லுஹா அர்பஅன், நபி அவங்க லுஹாவை 4 ரக்காத்துகளா தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவாங்க, 4 ரக்காத்துகளா தொழுவாங்க. அப்ப அர்பஅன் என்று வரும்போது 2 தொழலாம், 4 தொழலாம். புரியுதா? 4ஆக தொழுதார்கள். வயஸீது மாஷா அல்லாஹ், அவங்க அல்லாஹ் நாடி அளவுக்கு அதிகப்படுத்துவாங்க. அப்ப அதிகத்துக்கு அளவு கிடையாது. எத்தனை விரும்பிய அளவு நீங்க தொழலாம், விரும்பிய அளவு என்ன செய்யலாம். ஒருத்தர் லோஹருடைய அதானுக்கு 10-15 நிமிடம் வரைக்கும் என்ன செய்யலாம், துஆவை தொழுது கொண்டே இருக்கலாம். நீங்க வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போறீங்க பள்ளிக்கு, என்ன செய்யலாம், துஆவை நீங்க தொழுது கொண்டே இருக்கலாம். ஏன், அதுக்கு அதனுடைய எண்ணிக்கை கிடையாது, எண்ணிக்கை குறைந்தது 2 தான், கூடுதலுக்கு வரவில்லை. கூடுதல் எவ்வளவும் தொழலாம் என்பதுதான் அதுல ஆதாரபூர்வமான செய்தி. சரி, அடுத்த நன்மையான சகோதரர்களே, இந்த லுஹா தொழுகையுடைய சிறப்புகள்ல இந்த ஹதீஸ் மிக முக்கியமான இன்னொரு ஹதீஸை பாருங்க. திருமீதியில பதிவாக இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி 437 செய்தி, அபூ தர்தா அறிவிக்கக்கூடிய செய்தி, அபூ தர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்வதாக, அல்லாஹ் சொல்வதாக நபி அவங்க சொல்றாங்க, இப்னு ஆதமுடைய மகனே, இர்கஅலி மின் அவ்வலின் நஹாரி 4 ரக்அத், பகலுடைய ஆரம்பத்தில் நீ எனக்கு 4 ரக்காத்துகளை தொழுவாயாக, அக்ஃபிக ஆஹிரத்தஹு, அதாவது அந்த நாளுடைய கடைசி வரை நான் உனது எல்லா காரியங்களையும் போதுமாக்கி வைப்பேன், போதுமாக்கி விடுவேன் என்றால், நாங்கள் அந்த நாளுடைய ஆரம்பத்தில் அதை தொழும் போது அந்த நாளுக்கு அது போதுமானதாக ஆகிவிடுகிறது என்பதை இந்த செய்தி சொல்கிறது. இது இதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய செய்திகள் ஒன்று. அடுத்து இன்னொரு செய்தியை பாருங்க, இதுவும் ஆதாரப்பூர்வமான செய்தி, இப்னு ஹுஸைமால பதிவாகிற செய்தி, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது லுஹாவுடைய தொழுகையை பேணி தொழக்கூடியவங்க யார் என்று சொன்னால் அவ்வாபீன்கள். அவ்வாபன யாரு,
அல்லாஹுவை முன்னோக்குபவர்கள், அல்லாஹுவை முன்னோக்கி இருப்பவர்கள் தான் இந்த துஹாவுடைய தொழுகை என்ன செய்வார்கள், தொழுவார்கள் என்ற செய்தி இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது துஹாவுடைய தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.